வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. இது உங்கள் கோவை இன்ட்ராடே ஹண்டர். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து போன வாரம் வந்து வீடியோவே சரியா போஸ்ட் பண்ணல. பட் ஆனாலும் நம்ம வந்து மாத கணக்குல குடுக்குற லெவல்ஸ் தான் வந்து மார்க்கெட்லயே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நம்மளோட லெவல்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல அவைலபிள் இருக்கு. ஸோ நம்மளோட ஆக்சுவலா இந்த டெலிகிராம்ன்ற பாருங்க ட்ரேடிங் வியூவோட காப்பி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் காப்பி எல்லாமே வந்து அங்க அவைலபிளா இருக்கும். ஸோ அத எல்லாரும் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணீங்கன்னா அதோட லெவல்ஸ் வரைஞ்சுக்கலாம். ஸோ எந்த லெவல்ஸுமே வந்து புதுசா எதுவுமே வரையறதே கிடையாது. ஸோ பழைய லெவல்ஸ்க்காக தான் மட்டுமே மார்க்கெட் வந்து இப்போ வரைக்கும் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு மக்களே. இன்ட்ராடே மொமெண்டத்த பொறுத்தளவு. ஸோ போன வாரமே நம்ம என்ன பார்த்தோம்னா, மார்க்கெட் வந்து மெகாஃபோன் பாட்டம் அப்படிங்கிற ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் வந்து ஃபார்மேஷன் எடுத்திருக்கு. அப்படி இத பத்தி நம்ம பேசியிருந்தோம். ஸோ அந்த பேட்டர்னுக்காக தான் மார்க்கெட் ஒரு நல்லா பக்காவா புல்லிஷ் ஆயிருக்கு. அதேபோல டே கேண்டில்லையுமே பார்த்தீங்கன்னா, அதே ஃபார்மேஷன் தான் எடுத்திருக்காங்க. ஸோ அத உடைச்சு நின்னுட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கங்கிறத நாளையிலருந்து பார்க்கலாம் மக்களே. சில பலர் சொல்லலாம் மார்க்கெட் வந்து கீழ இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். பட் ஆனா எனக்கும் வந்து அதே தான் விருப்பமாக உள்ளது. ஸோ மார்க்கெட் கீழ இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு மக்களே. ஒரு சிறிதளவு இருக்கிறது. ஸோ பார்ப்போம் மக்களே. அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நாளைக்கான லெவல்ஸ் இதுதான் மக்களே. புதுசா வந்து எந்த இடத்துலயும் சப்போர்ட் கிரியேட் ஆகல. ஸோ இருக்கிற ரேஞ்சுக்காக தான் மார்க்கெட் டிராவல் ஆயிட்டு இருக்கு. பழைய லெவல்ஸ்க்காக மட்டும் தான் டிராவல் நடந்துட்டு இருக்கே தவிர, புதுசா எந்த லெவல்ஸுமே கிரியேட் ஆகல மக்களே. நாளைக்கு நிஃப்டி 50 இன்ட்ராடேவோட லெவல்ஸ் இதுதான் மக்களே. ஸோ அனைவரும் நோட் செய்து கொள்ளலாம். ஸோ நோட் பண்ணாதவங்க நம்ம டெலிகிராம் சேனல்ல இருந்தீங்கன்னா, தாராளமா வந்து நம்மளோட லிங்க் வந்து ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ அத வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் மக்களே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடேயோட மொமெண்டம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே நம்ம குடுத்துருக்க லெவல்ஸ்க்காக தான் மொமெண்டம் நடந்துகிட்டு இருக்கே தவிர, வேற எந்த இடத்துலயும் வந்து லேகே கிடையாது. ஸோ இதுவுமே நல்லா தான் போய்க்கிட்டு இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம பேட்டர்ன் எதுவும் பெருசா ஃபோக்கஸ் பண்றதில்ல. நம்ம டீம்ல பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்றதில்ல. பட் இருந்தாலும் சில ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்க்காக இத வந்து நம்ம அடிக்கடி பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஸோ அதனால தான் மக்களே ஒரு பேக் டெஸ்டிங் பர்ப்பஸ்க்காக தான் இது லெவல்ஸ் எப்பவுமே ரெகுலரா குடுத்துட்டு இருக்க மக்களே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்ட்ராடேன்ற பாருங்க மந்த்லி ஸ்விங்கோட லெவல்ஸ் எப்படி இருக்கு? மந்த்லி ஸ்விங் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்த மாரி தான். மெகாஃபோன் பாட்டம் வந்து இப்போ உடைச்சு நின்னுட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கெட் ட்ரெண்ட் திரும்புற மாரி ஏமாத்துற மாரி தெரியுது. பட் பார்க்கலாம் மக்களே. இதோட லெவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பவர் ஆஃப் ப்ளூக்குள்ள தான் இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கும். ஸோ இந்த பவர் ஆஃப் ப்ளூ திரும்ப ரீடெஸ்ட் பண்ணாலும் ஒரு செல்லிங் பிரஷர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்து எவ்வளோ செல்லிங் பிரஷர்ங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி பிரெடிக்ட் பண்ண மாரி தான் 22,000 வந்து ரீச் பண்ணணும்னு சொல்லி நம்ம பிரெடிக்ட் பண்ணியிருந்தோம். அதே மாரி வந்து மார்க்கெட் இப்ப ரீச் ஆயிடுச்சு. ஸோ அதிலிருந்து திரும்ப ரீடெஸ்ட் எவ்வளோ தூரம் ஆகும் அப்படிங்கிறது ஒரு செல்லிங் பிரஷர் கிடைச்ச அப்புறம் தான் தெரியும் மக்களே. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ஷன் லோ தான் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் பார்ப்போம் மக்களே. ஸோ அதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாரி தான் தெரியுது. சில பல ஏமாற்று வேலைகள்லாம் மார்க்கெட்ல அடிக்கடி நடந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ அதில இது ஒரு ஏமாற்று வேலையாக நான் கருதுகிறேன் மக்களே. பார்ப்போம். ஷேர்கள்லாம் எப்படி திரும்புது? ஸோ ஹை வெயிட்டேஜோட ஷேர்ஸ்லாம் கொஞ்சம் ட்ரெண்ட் திரும்புனா தான் கொஞ்சம் மார்க்கெட் எப்படி பாசிட்டிவா இருக்கா இல்லைங்கிறது தெரியும். பட் சில சில ஷேர்கள் வந்து திரும்பி இருக்கு. பட் ஆனா அது வந்து நம்பிக்கை தன்மை குறைவாக இருக்கிறது மக்களே. ஸோ அத வச்சு தான் சொல்றேன். ஸோ பார்ப்போம் மக்களே எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கன்னு பார்ப்போம். அடுத்தது வந்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியோட மந்த்லி ஸ்விங்க பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, இருக்கிற ஒரு சப்போர்ட்ல தான் வந்து சர்வேவே நடந்து முடிச்சிருக்காங்க. ஸோ 50,524 அப்படிங்கிற புதுசா ஒரு சப்போர்ட்குள்ள தான் வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஸோ இவங்களுமே பார்த்தீங்கன்னா, அடுத்த ரெசிஸ்டன்ஸ்ல 52,000 வரைக்கும் இருக்கு. பட் இந்த கன்சால்டேஷன் ஜோன வந்து ரெசிஸ்டன்ஸா மாத்தியே ஆகணும். ஸோ இந்த ஆல்ரெடிலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேருந்துலாம் சிவியர் இந்த சப்போர்ட் ஜோன்லருந்து பார்த்தீங்கன்னா, ஹெவியா செல்லிங் பிரஷர் நடந்திருக்கு. ஸோ பார்ப்போம் மக்களே. ஸோ 1, 2, 3, 4, 5 5 நாள்ல மொத்தத்தையும் இறக்கி விட்டு போயிட்டாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, பல நாட்கள் வந்து அடி ஓட்டியிருக்காங்க இங்க லெவல் வர்றதுக்கு. பார்ப்போம் மக்களே. சொல்ல முடியாது எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு. பார்ப்போம். நடப்பவை நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் மக்களே. ஸோ அவ்வளோதான் மக்களே. இன்னைக்கான வீடியோ இவ்வளோதான். ஸோ வந்து நாளைக்கு மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுன்னு பார்க்கலாம் மக்களே. நன்றி. வணக்கம்.